नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर की अनुग्रह है कि हम लगातार परमेश्वर के वचन को हम अध्ययन कर सके. தேவ கிருபையினாலே தொடர்ந்து தேவ வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 37वां अध्याय को हम अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபுடைய 37வது அதிகாரத்தை தியானிப்போம். और हम इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं. நாம் இதை இந்த தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். If we truly tremble and fear God, यदि हम सचमुच कांपते और परमेश्वर का भय मानते हैं. உண்மையிலேயே தேவனுக்கு நடுங்கி பயந்தால் इस 37वां अध्याय में एलीहू के आखिरी संवाद को अब यहाँ पे आप देख सकते हैं. இந்த 37வது அதிகாரத்திலே எலிகூனுடைய கடைசி சம்பாஷணையை பார்க்கிறோம். और उसके एक और उसका 24 यानी पहले और आखिरी वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा. முதலாவது 26வது அதாவது ஒன்றாம் கடைசி வசனத்தை 24வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 37 का पहला वचन, फिर इस बात पर भी मेरा हृदय कांपता है और अपने स्थान से उछल पड़ता है. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தரிக்கிறது. और 24वां वचन में वो आखिरी वचन में वो कहता है, इसी कारण सज्जन उसका भय मानते हैं और जो अपनी दृष्टि में बुद्धिमान है उन पर वो दृष्टि नहीं करता. 24ஆம் வசனம் கடைசி வசனம், ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணங்களில் ஞானியாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். इन दोनों वचनों में एलीहू एक बात को कहता है. இந்த ரெண்டு வசனங்களிலேயும் எலிகு ஒரு காரியத்தை சொல்கிறான். कहता है मेरा हृदय इस बात से कांपता है, उछलता है. அவன் சொல்கிறான், என் இருதயம் தத்தளிக்கிறது, என்னுடைய இருதயம் தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. और आखिरी वचन में कहता है कि इसी कारण सज्जन उसका भय मानते हैं. கடைசி வசனத்தை சொல்கிறான், இது நிமித்தம் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். इस पूरे अध्याय में परमेश्वर के प्रति उस भय के बारे में यहाँ एलीहू कहता है. இந்த முழு அதிகாரத்திலும் தேவனை குறித்ததான பயத்தை குறித்து எலிகு சொல்கிறான். और जरूर इस अध्याय को अध्ययन करना और इसको प्रचार करना मेरे लिए आसान नहीं है. உண்மையிலேயே இந்த அதிகாரத்தை தியானிப்பதோ அல்லது அதை குறித்து பிரசங்கிப்பதோ எனக்கு அவ்வளவு எளிதானதல்ல. क्योंकि जब कभी कोई वचन को मैं पढ़ता या कोई वचन को मैं प्रचार करता हूं, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேனோ அல்லது பிரசங்கிக்கிறேனோ, मैं वो वचन मेरे जीवन में कार्य करने के लिए, अपने को जांचने के लिए मैं सौंपता हूं. அந்த வசனம் அல்லது வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய என்னை ஒப்புக் கொடுப்பதுண்டு. और परमेश्वर का भय के बारे में अपने को जांचना आसान बात नहीं है. தேவனை குறித்ததான பயத்தை குறித்து வைத்து என்னை பரிசோதிப்பது எளிதல்ல. और इस वचन को अध्ययन करते वक्त कई बार मैं रोया. இந்த வசனங்களை தியானிக்கிற अनेक நேரங்களிலே நான் அழுதிருக்கிறேன். कि हे प्रभु, तेरे भय का जीवन मैं जीने के लिए अपने को अर्पण करने पाऊं. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஒரு வாழ்வை வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். आप जब जो बुद्धि के या विस्डम बुक्स जिनको कहते हैं बाइबल में, நீங்கள் வேதாகமத்திலே அந்த ஞான புத்தகங்கள் அல்லது விஸ்டம் புக்ஸ் என்று அழைக்கிறோமே, जो भजन संगीता हो या अय्यूब हो, சங்கீதமாலா இருக்கட்டும் அல்லது யோபுவா இருக்கட்டும், या नीति वचन हो या सबोपदेश की किताब हो, ஒருவேளை நீதிமொழிகளா இருக்கட்டும் அல்லது பிரசங்கியின் புத்தகமா இருக்கட்டும், इन किताबों को विस्डम बुक्स या बुद्धि की किताब करके कहते हैं. இதை நாம் விஸ்டம் புக்ஸ் அல்லது ஞான புத்தகங்கள் என்று அழைக்கிறோம். इन चारों किताबों को अगर आप पढ़िएगा, இந்த நான்கு புத்தகங்களை நீங்கள் வாசித்தால் बुद्धि का रहस्य क्या है करके उनके लेखक परमेश्वर के प्रकाश में से हमें बताते हैं. ஞானம் அதனுடைய ரகசியம் என்ற வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்று அதனுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். कहते हैं अगर तुम्हें उस परमेश्वर का बुद्धि चाहिए, சொல்லுகிறார்கள், இங்கே ஒருவேளை உனக்கு தேவ ஞானம் வேண்டும் என்றால் उसका एक रहस्य है, அதற்கு ஒரு ரகசியம் உண்டு. परमेश्वर का भय मानने का जीवन को जीना. தேவனுக்கு பயப்படுதலே ஞானம். यानी ये सारे बुद्धि का किताबों का लेखक का कहना यही है, परमेश्वर का भय माना ही बुद्धि है. இந்த எல்லா புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார்களே, அவருடைய ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கிறது, தேவனுக்கு பயப்படும் பொழுது அது நமக்கு ஞானத்தை தருகிறது. और जैसे हम करते हैं वैसे इस अध्याय को भी एक शब्द से मैं इस अध्ययन को आगे बढ़ाने के लिए चाहूंगा. எப்படி நாம் செய்து வருகிறோமோ அப்படியே ஒரு வார்த்தையை வைத்து நான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ट्रेम्बल यानी कांपना, उस शब्द में से 7 विषयों को आप देख सकते हैं. ட்ரம்பிள் அதாவது நடுங்குதல்,
அந்த வார்த்தையிலிருந்து 7 குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். और उनमें से कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. அவைகளிலிருந்து சிலவற்றை நான் கொஞ்சம் விளக்கி பேசுவேன். जब हम परमेश्वर के भय मानना या परमेश्वर के प्रति कांपने की बात को हम यहाँ पढ़ रहे हैं, நாம் தேவனை குறித்து பயப்படுகிறது அல்லது நடுங்குற காரியத்தை இங்கே வாசிக்கிறோமே, हम सोच सकते हैं हाँ हम तो विश्वासी हैं, परमेश्वर के लोग हैं, हम जरूर परमेश्वर के प्रति हम कांपते हैं करके हम सोच सकते हैं. நாம் யோசிக்கலாம் நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம், நாம் தேவனை குறித்து பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி. लेकिन याकूब अपने पत्री में ये कहता है, ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவன் இப்படியாக சொல்கிறான். उसका दूसरा अध्याय का 19 वचन को अगर आप पढ़िएगा, இரண்டாவது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், याकूब 2 का 19, யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். तुझे विश्वास है कि एक ही परमेश्वर है, तू अच्छा करता है, दुष्ट आत्मा भी विश्वास रखते और तरतराते हैं. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. तो यहाँ याकूब का कहना है ना कि तुम तो विश्वास करते हो परमेश्वर के ऊपर, நீங்க யாக்கோபு சொல்ல வருகிறான், நீ தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறாய், ये अच्छा बात है. இது நல்ல காரியம். और दुष्ट आत्मा के बारे में, शैतान के बारे में वचन में याकूब कहता है, பிசாசுகள், அந்த பிசாசுகளை குறித்து இங்கே யாக்கோபு वो சொல்லுகிறான், ना केवल विश्वास करता है, वो परमेश्वर से वो तरतराता भी है. பிசாசுகள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல நடுங்குகின்றன. इसका मतलब मैं भी विश्वास करता, दुष्ट आत्मा या शैतान भी विश्वास करता है. சரி, நானும் விசுவாசிக்கிறேன், அந்த பிசாசு, அந்த பொல்லாத ஆவி அதுவும் விசுவாசிக்கிறது. और उससे बढ़कर वो परमेश्वर से थरथराता भी है. அதோடு கூட அந்த பிசாசுகள் தேவனை கண்டு நடுங்குகின்றன. तो इससे और फिर दुष्ट आत्मा और शैतान और मुझ में क्या फर्क है? அப்படி இருக்கும் பொழுது அந்த பிசாசு அல்லது பிசாசுகள் நான் என்ன வித்தியாசம் இருக்கும்? उसी को आगे 20वां वचन में याकूब कहता है, அதைத்தான் தொடர்ந்து எழுதும்போது 20லே யாக்கோபு எழுதுகிறார், पर हे निकम्मे मनुष्य, क्या तू यह भी नहीं जानता कि कर्म बिना विश्वास व्यर्थ है? வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? इसका मतलब याकूब परमेश्वर के प्रति उस भय के बारे में, तरतरान के बारे में क्या कह रहा है? அதாவது யாக்கோபு அந்த தேவனை குறித்ததான பயம் அல்லது நடுக்கம் அதை குறித்து என்ன சொல்ல வருகிறார்? मैं विश्वास करना काफी नहीं, விசுவாசித்தால் மட்டும் போதாது, सिर्फ कभी कभी कांपना या तरतराना काफी नहीं, அல்லது சில நேரங்களில் நடுங்கினால் மட்டும் போதாது, उस परमेश्वर के प्रति उस भय को, उस कांपने को मेरे क्रियाओं में, कार्य में उसको प्रकट करना है. அந்த தேவனை குறித்ததான பயம் அல்லது நடுக்கம் என்னுடைய செய்கையிலே நான் காண்பிக்க வேண்டும். हम परमेश्वर के प्रति भय का संदेश अब सुनते हैं या परमेश्वर के वचन को जब हम पढ़ते हैं, நாம் தேவனை குறித்ததான பயத்தை நாம் கேள்விப்படும் பொழுது அல்லது வசனத்தின் மூலமாய் கேள்விப்படும் போது उन समयों में कांपना, तरतराना पर्याप्त नहीं है, அந்த நேரங்களில் மாத்திரம் நடுங்குவது போதாது, लेकिन लगातार हमारे क्रियाओं में, हमारे कार्यों में उसके प्रति एक जीवन जीने के लिए हमें अर्पण करना है. ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லது எல்லா இடங்களிலும் அதை குறித்து வாழ்க்கை வாழுவது அவசியம். तो इस अध्याय में से परमेश्वर के प्रति भय का कुछ चिन्हों को मैं आपके दिखाने के लिए चाहूंगा. இந்த அதிகாரத்திலிருந்து தேவனை குறித்ததான பயத்தை குறித்து சில காரியங்களை சொல்லுவேன். ये हमें मदद करेगा हमारे जीवन में हम किस प्रकार परमेश्वर के प्रति भय का जीवन को हम व्यतीत कर सके. இது நமக்கு உதவும் தேவனை குறித்ததான எந்த பயத்தோடு கூட நாம் வாழ்கிறோம் என்பதை சோதிக்க. इस अध्याय में अगर आप देखिएगा, एलीहू कई जो प्रकृति की बातों को वर्णन करता है. இந்த அதிகாரத்தை பார்த்தால் எலிகு अनेक இயற்கைக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறார். अगर आप 6 वचन को देखिएगा, वहां हिम के बारे में कहता है, मेह के बारे में कहता है, वर्षा के बारे में कहता है. 6வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மழையை குறித்து பேசுகிறான், அப்படியே கல் மழையை குறித்து பேசுகிறான், அப்படியே அவன் மேகங்களை குறித்து பேசுகிறான். और 8वां वचन में वन पशु के बारे में वो कहता है. 8வது வசனத்திலே காட்டு மிருகங்களை குறித்து பேசுகிறான். 9 वचन में बवंडर के बारे में वो कहता है. 9வது வசனத்திலே சூறாவளியை குறித்து பேசுகிறான். 10वां वचन में बर्फ के बारे में कहता है. 10வது வசனத்திலே அவன் அந்த உறைந்து போகிற அந்த பனிக்கட்டியை குறித்து பேசுகிறான். ये सारे वचनों में प्रकृति यानी परमेश्वर के सृष्टि के बारे में एलीहू वर्णन कर रहा है. இந்த எல்லா வசனங்களிலேயும் இயற்கை அதாவது தேவனுடைய படைப்பு அவைகளை குறித்து சொல்லுகிறான். और अभी आप और हम जो परमेश्वर के सृष्टि हैं, இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய படைப்பாய் இருக்கிறோமே, उनके साथ मैं तुलना करने के लिए चाहता हूं. அதோடு கூட ஒப்பிட நான் விரும்புகிறேன். ये सारे जो परमेश्वर के जो सृष्टि हैं, இந்த எல்லா தேவனுடைய படைப்பும் இருக்கிறது, वे क्या करते हैं करके एलीहू
कहता है। அவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன என்று எழுதி वो சொல்லுகிறார். 12वां वचन में आप देख सकते हैं। அதை 12ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். उसके पहले भाग को मैं पढ़ रहा हूं, वे उसकी बुद्धि के युक्ति से इधर उधर फिराए जाते हैं। அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவைகள் தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். यानी ये सारी जो परमेश्वर की सृष्टि है, जो प्रकृति है, இந்த தேவனுடைய எல்லா படைப்பும் அல்லது தேவனுடைய அந்த இயற்கையில் காணப்படுகிற காரியங்கள் वे परमेश्वर की बुद्धि के युक्ति के अनुसार वे इधर उधर फिरते हैं। அது தேவனுடைய ஞான ஆலோசனைகளின்படியே இங்கேயும் இங்கேயும் சுற்றுகின்றன. इसका मतलब अगर आप और हम वास्तव में परमेश्वर के भय मानने अगर हम होंगे, அப்படி என்றால் உண்மையிலே நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் हम अपने मन के अनुसार हम इधर उधर नहीं चलेंगे। நாம் நம்முடைய மனது வந்தபடி செய்ய மாட்டோம். हमारे मनसा के अनुसार जहां चाहे वहां हम नहीं जाएंगे। மனது என்னெல்லாம் சொல்லுதோ அப்படியெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். परमेश्वर की मनसा के अनुसार हम चलने वाले हम रहेंगे। தேவனுடைய மனநிலையின் அடிப்படையிலே நாம் போக முயற்சி எடுப்போம். हालेलुया। इसका मतलब मैं परमेश्वर का भय मानने वाला करके मेरे जीवन के कार्य कैसे उसको दिखाएगा। அதாவது நான் தேவனை பயப்படுகிறவன் என்று சொல்லி என்னுடைய கிரியைகள் எப்படி வெளிப்படுத்தும்? मैं परमेश्वर की मनसा के अनुसार चलने वाला, अपने मनसा के अनुसार चलने वाला नहीं रहूंगा। தேவனுடைய மன விருப்பத்தின்படி நான் நடக்கிறவன், என்னுடைய சொந்த மன விருப்பத்தின்படி நடக்காதவன் என்பதே. उसी को पहले विषय में आप देख सकते हैं। அதைத்தான் முதல் குறிப்பில் நீங்கள் பார்க்க முடியும். जीवन की यात्रा में हम परमेश्वर की बुद्धि की युक्ति से और उनके मार्गदर्शन के अनुसार यात्रा करेंगे। வாழ்க்கை பயணத்தில் தேவனுடைய ஞான ஆலோசனையின்படியே அவரின் வழிகாட்டுதலால் பயணிப்போம். तो ये ना केवल परमेश्वर के युक्ति, परमेश्वर के मनसा के अनुसार वे चलेंगे, தேவனுடைய ஆலோசனையின்படி அல்லது தேவனுடைய மன விருப்பத்தின்படி செல்லுகிறது மாத்திரமல்ல, उस 12 वचन के पिछले भाग को, हिंदी में पिछले भाग है, तमिल में आगे के भाग में देख सकते हैं। 12ஆம் வசனத்திலே இந்தியிலே பின்பகுதி, தமிழிலே முன்பகுதியை பார்த்தால், इसलिए कि जो आज्ञा वो उनको दे उसी को वे बसाई हुई पृथ्वी के ऊपर पूरी करे। அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி. ये परमेश्वर का भय मानने का मतलब मेरे मनसा के अनुसार नहीं, परमेश्वर के मनसा के अनुसार चलना। முதலாவது பார்த்தோம், தேவனுக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய மன விருப்பத்தின்படி நடப்பது. दूसरा वो ये कहता है क्यों, ताकि वे हमारी इच्छा को नहीं, परमेश्वर जो भी आज्ञा दे उसको पूरा करे। இங்கே இரண்டாவது ஏன் அப்படியாம்? அங்கே பார்த்தோமே, தேவன் கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் செய்து நடப்பிக்கும்படியாக. यानी जो भी आज्ञा परमेश्वर का है उसको अगर हम जो पूरा करेंगे, हम परमेश्वर का भय मानने का जीवन बिताते हैं। அதாவது என்ன கட்டளைகள் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அவைகளின்படி நடந்தால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். तो यीशु मसीह इस प्रकार अपने चेलों से कहा था, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், अगर तुम सच में मुझसे अगर प्रेम करोगे, प्रीति रखोगे, நீங்கள் என்னிடத்தில் உண்மையிலேயே அன்பு கூர்ந்தால் वो कैसे प्रकट होगा? அது எப்படி வெளிப்படும்? हम क्या सोचते हैं? நாம் என்ன நினைக்கிறோம்? हम हे प्रभु आपसे प्यार करते हैं करके गीत को गाने से क्या वो प्रकट होता है? உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி பாடல் பாடுவதனாலே வெளிப்படுத்த முடியுமா? या अपने मन से ये सोचते हैं, हाँ मैं प्रभु से प्रेम करता हूँ, इससे मैं सच में मैं प्रेम करने वाला हूँ? அல்லது மனதிலே யோசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அப்படி நான் உண்மையிலேயே அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தமா? यीशु मसीह ने ये कहा, जब तुम मेरे आज्ञाओं को मानोगे तब मालूम होगा कि तुम सच में मुझसे प्रेम करते हो। இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய். इसका मतलब परमेश्वर का भय मानने का जीवन क्या है? அதாவது தேவனுக்கு பயப்படுகிற வாழ்வு என்றால் என்ன? परमेश्वर की जो भी आज्ञा है उसके अनुसार चलने का जीवन। தேவனுடைய எந்த கட்டளை ஆனாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை. C.S. लुईस नामक एक नास्तिक व्यक्ति था। C.S. लुईस என்று சொல்லி ஒரு நாஸ்திகர் இருந்தார். वे आगे जाके उन्होंने प्रभु को ग्रहण किया था। அவர் பின்னால போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். उन्हीं का रचा हुआ एक वर्क है जो क्रॉनिकल्स ऑफ नार्निया करके हम देख सकते हैं। கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா என்று சொல்லி சொல்லுகிறோமே, அது அவரால் எழுதப்பட்ட காரியங்களே. और वे जब प्रभु को उन्होंने यीशु को ग्रहण किया था, அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது उन्होंने मनुष्यों के जीवन के बारे में एक दो बातों को उन्होंने पहचाना। அவர் மனிதர்களை குறித்ததான ரெண்டு
காரியங்களை ஆராய்ந்து தெரிந்து கொண்டார். वो वे ये कहते हैं लोगों में दो प्रकार के लोग होते हैं। அப்படி என்றால் ஜனங்களிலே ரெண்டு விதமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். एक प्रकार के लोग जो परमेश्वर को देख के कहेंगे हे प्रभु तेरा मर्जी तेरी इच्छा मेरे जीवन में पूरा होने पाए। ஒரு விதமான கூட்டத்தார் என்ன சொல்வார்கள், ஆண்டவரே, அதாவது ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். लेकिन दूसरे एक प्रकार के झुंड के लोग होते हैं। ஆனா இரண்டாவது இன்னொரு கூட்டத்தார், वे किस प्रकार हैं? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? वे परमेश्वर की इच्छा के ऊपर मनसा नहीं लगाते हैं। அவர்கள் தேவ சித்தம் அல்லது தேவ விருப்பத்தை குறித்து யோசிக்கவே மாட்டார்கள். इसलिए परमेश्वर उनको देख करके कहेगा, ஆகையால தேவன் அவர்களை பார்த்து சொல்லுவார், तू जहां जाना चाहे जो तू करना चाहे वही करो। நீ என்னெல்லாம் செய்ய விரும்புறாயோ செய், எங்கெல்லாம் போக விரும்புறாயோ போ. तो आप और हम किस झुंड में पाए जाते हैं? அப்படி என்றால் நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? क्या उस झुंड में जहां परमेश्वर से कहते हैं प्रभु जो भी तेरी आज्ञा है जो भी तेरी इच्छा है उसी को मैं पूरा करना चाहता हूं, ஆண்டவரே உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் அதையே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? या नहीं तो परमेश्वर में लगातार अपनी इच्छा को अपने आज्ञाओं को हमसे बताने के बावजूद, அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனாய கர்த்தர் தொடர்ந்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தின பின்பும் उसके बाद भी हम ये कहते नहीं नहीं प्रभु आपकी आज्ञा को मानने के लिए तैयार नहीं हूं, जैसा मैं चाहता हूं वैसे ही मैं चलूंगा। ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன், நீர் சொல்வதுபடி செய்ய மாட்டேன், என் மனசுல என்ன இருக்கோ அதன்படி தான் ஓடுவேன் என்று சொல்லுகிறோமா? लेकिन अगर हम वास्तव में परमेश्वर का भय मानेंगे, ஆனால் உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிறோம் என்றால் तो हम परमेश्वर की जो आज्ञा है उसको हम पूरा करेंगे। தேவனுடைய என்ன கட்டளையோ அதற்கு கீழ்ப்படிவோம். और एक और बात को भी यहाँ एलीहू कहता है, இன்னொரு காரியத்தையும் எலிகு சொல்கிறார். उसको आप दूसरा वचन में आप देख सकते हैं। அதை இரண்டாவது வசனத்திலே பார்க்கலாம். ये कहता है उसके बोलने का शब्द तो सुनो और उस शब्द को जो उसके मुंह से निकलता है सुनो। அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். तो परमेश्वर का भय मानने का जीवन का चिन्ह क्या है? தேவனுக்கு பயப்படுதல் அதனுடைய அடையாளம் என்ன? इसका मतलब मैं परमेश्वर के वाणी को परमेश्वर के शब्द को सुन के उसी के अनुसार करने वाला। தேவனுடைய சத்தம் அவருடைய தொனி அதை கேட்டு அதன் அடிப்படையிலே செய்கிறவன். इसका मतलब परमेश्वर की वाणी जरूर हमारे पास आती है। உண்மைதான், தேவ சத்தம் நம்மிடத்தில் வந்து கொண்டே हम இருக்கிறது. परमेश्वर के वचन को पढ़ते हैं, परमेश्वर हमसे बात करता है। தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார். संदेश सुनते हैं, परमेश्वर हमसे बात करता है। ஒன்றை கேட்கும் போது தேவன் பேசுகிறார். या किसी लोगों के द्वारा परमेश्वर हमें सम्मति देता है, யாரோ ஒரு ஜனத்தின் மூலமாய் தேவன் நமக்கு ஆலோசனை या தருகிறார். किसी परिस्थिति के द्वारा हमसे परमेश्वर बात करता है। அல்லது ஒரு சூழ்நிலையின் மூலமாய் தேவன் பேசுகிறார். इसका मतलब लगातार हमें हमसे परमेश्वर बातें करते रहता है। அதாவது தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். लेकिन क्या मैं उसको सुनने के लिए मैं तैयार हूं? ஆனால் நான் அதை கேட்க ஆயத்தமா? तो परमेश्वर का भय मानने का मतलब क्या है? தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? परमेश्वर की वाणी को सुन के उसके अनुसार करने के लिए अपने को सौंपने का जीवन, தேவ சத்தத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே செய்ய ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்வு. और उसी को आप यहाँ आप देख सकते हैं। उस तीसरा विषय को आप देखिएगा, மூன்றாவது குறிப்பை பார்த்தால், और वैसे छठवां विषय को भी अगर आप देखिएगा, அப்படியே ஆறாவது குறிப்பையும் பார்த்தால், परमेश्वर का भय मानने का जीवन का अर्थ क्या है? தேவனுக்கு பயப்படுகிற வாழ்வின் காரணம் என்ன? To execute and do all that God commands, जो भी आज्ञा परमेश्वर दे उसी को पूरा करना। தேவன் கட்டளையிடும் அனைத்தையும் செயல்படுத்துவோம். वैसे छठवां बात, listen carefully to God's voice, परमेश्वर की वाणी को ध्यान से सुनना। தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்போம். आखिरी एक चिन्ह को मैं दिखाने के लिए चाहूंगा। கடைசியில ஒரு அடையாளத்தை சொல்ல तो விரும்புகிறேன். यहाँ कई प्रकार की बातें हैं, उसे आपको व्यक्तिगत अध्ययन के लिए मैं छोड़ दे रहा हूँ। இங்கே अनेक காரியங்கள் உண்டு, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தியானித்துக் கொள்ளுங்கள். 13वां वचन को भी आप देखिएगा, 37वां अध्याय में 37ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை பாருங்கள். चाहे ताड़ना देने के लिए, चाहे अपनी पृथ्वी की भलाई के लिए, या मनुष्यों पर करुणा करने के लिए वो उसे भेजे। ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். अभी परमेश्वर का भय मानने का जीवन का चिन्ह क्या है? இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற அந்த வாழ்வின் அடையாளம் என்ன? परमेश्वर की ताड़ना के लिए अपने को अर्पण करना। தேவனுடைய சிட்சைகள் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. मैं उस 13 वचन को भी 13 वचन को बहुत मैं प्यार करता हूँ। இந்த 13ஆம் வசனத்தை அதிகமாய் நான் நேசிக்கிறவன். एक हम परमेश्वर की इच्छा के अनुसार चलने के लिए
अपने को सौंप रहे हैं ஒன்று தேவனுடைய விருப்பம் சித்தத்தின் அடிப்படையிலே நாம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். और वैसे जो भी आज्ञा वो दे उसको पूरा करने के लिए अपने को सौंप रहे हैं இரண்டாவது அவர் என்ன கட்டளை எல்லாம் கொடுக்காரோ செய்வதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம். और जितना परमेश्वर के प्रसन्न योगी जीवन बिताने के लिए अपने को सौंपेंगे நாம் எவ்வளவாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுப்போமோ उतना परमेश्वर हमें ताड़ना करता है ताकि और प्रसन्न योगी हम हो सके அவ்வளவாய் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஏன் இன்னும் அவருக்கு பிரியமாய் வாழ. आप नया नियम में प्रभु यीशु मसीह इस ताड़ना को इस प्रकार कहते हैं புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த சிட்சையை குறித்து இப்படியாக சொல்கிறார். और जिस प्रकार हम एक पौधा को या पेड़ में जो डाली है या जो भी चीज है उसको जैसे हम काटते हैं எப்படி ஒரு மரத்திலே ஒரு கிளை இருக்கிறதோ அந்த கிளையை நாம் வெட்டுகிறோமோ उन बातों को प्रभु कहते करके दिखा के कहते हैं ये एक ताड़ना है அதை ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார் இது ஒரு சிட்சை. मान लीजिए आप कोई भी पेड़ या जो भी पौधा को आप देखेंगे ஏதாவது மரம் செடி கொடிகளை நீங்கள் பார்த்தால் अगर वो काम का लायक नहीं है वो एकदम पूरा खराब हो गया है அது வேலைக்கு உதவாது முழுவதும் கெட்டு போயிட்டுன்னு சொன்னா आप क्या करेंगे उस पेड़ को நீங்கள் அந்த மரத்தை என்ன या செய்வீர்கள் उस पौधा को क्या करते हैं அல்லது அந்த செடியை என்ன பண்ணுவீங்க उसको हटा देंगे அதை நீக்கி விடுவீங்க. लेकिन जो पौधा अच्छा है या जो पेड़ जरूरी है ஆனால் எந்த மரம் அல்லது எந்த செடி தேவையோ பிரயோஜனமோ वो देखने में अभी अच्छा नहीं लग रहा है பார்க்கும்போது அது நல்லா தெரியல उसको काटेंगे नहीं அதை வெட்ட மாட்டோம். उसको उसको हम लोग छाटेंगे यानी उसको थोड़ा उसको जो भी खराबी है उसको निकालेंगे அதை நாம் சுத்தம் பண்ணுவோம் அதை நாம் கத்தரிப்போம். उसी को यीशु मसीह कहता है यही मेरा ताड़ना है அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் என்னுடைய சிட்சை. आप और मेरे जीवन में जो प्रभु ताड़ना को बेचता है உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிட்சை அனுப்பும்போது हमें काट डालने के लिए नहीं நம்மை வெட்டி தூர போடல हमें छाट करके हमें सुंदर बनाने के लिए நம்மை சுத்தம் பண்ணுகிறார் நம்மை கத்தரிக்கிறார் அழகான உருவம் கொடுக்க. इसका मतलब एक परमेश्वर का भय मानने का जीवन क्या है தேவனுக்கு பயப்படுகிற வாழ்வு என்றால் என்ன? परमेश्वर की ताड़ना के लिए अपने को अर्पण करना. தேவ சிட்சைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது. लेकिन उस 13 वचन में उस ताड़ना के साथ परमेश्वर एक बात को कहता है ஆனா 13ஆம் வசனத்திலே அந்த தண்டனை அல்லது சிட்சையோடு கூட தேவன் இன்னொன்னு சொல்கிறார். मनुष्यों पर करुणा करने के लिए इसको करता है. ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். इसका मतलब ताड़ना के साथ परमेश्वर अपने करुणा को जरूर हमें देता है. அதாவது சிட்சை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது கொடுக்கும்போது அதோடு கூட கிருபையையும் கொடுக்கிறார். आप यहाँ लगभग 4 बातों को मैंने कुछ चिन्हों को मैंने दिखाया था. நான் இப்பொழுது 4 அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்தேன். उसको दोहरा के मैं अंत करने के लिए चाहूंगा. அவைகளை திரும்ப ஒரு முறை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். चारों वचनों को आपके मन में रखने लायक इंग्लिश में सी से 4 शब्दों को मैं देने के लिए चाहता हूं. அந்த 4 காரியங்களையும் குறிப்புகளையும் மனதில் வைக்க ஆங்கிலத்திலே சீல ஆரம்பிக்கிற 4 வார்த்தைகளை சொல்லுவேன். परमेश्वर का भय मानने का जीवन क्या है? தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை என்றால் என்ன? परमेश्वर के सम्मति के अनुसार बुद्धि के अनुसार चलाया जाना. தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்தப்படுதல். God's control, परमेश्वर के कंट्रोल में अपने जीवन को पूरी तौर से दे देना. God's control அந்த கண்ட்ரோலின் அடிப்படையிலே நம்மை ஒப்புக் கொடுப்பது. इसका मतलब आप और मेरे जीवन हमारे कंट्रोल में नहीं, உங்களுடைய என்னுடைய வாழ்வு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. वो रिमोट को परमेश्वर के हाथ में दे देना है. அந்த ரிமோட்டை தேவனுடைய கரத்துல கொடுத்து விட வேண்டும். दूसरा God's command यानी परमेश्वर की आज्ञा के अनुसार चलना. இரண்டாவது God's command தேவ கட்டளையின்படி செல்ல வேண்டும். तीसरा God's call यानी परमेश्वर के वाणी, परमेश्वर के बुलाहट के अनुसार चलना. மூன்றாவது God's call அதாவது தேவனுடைய சத்தத்தின் தேவனுடைய அழைப்பின் அடிப்படையில் போக வேண்டும். चौथा God's correction यानी परमेश्वर की ताड़ना के लिए अपने को अर्पण कर देना. நான்காவது God's correction தேவனுடைய சிக்ஷையின் அடிப்படையில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். मैं एक व्यक्ति को दिखा के मैं अंत करूंगा. ஒரு மனிதனை காட்டி முடிக்கிறேன். आप शायद जानते होंगे ऑसवर्ल्ड चेम्बर्स करके एक व्यक्ति के बारे में सुने होंगे. ஒருவேளை ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். जो प्रतिदिन के जो डिवोशनल जो किताबें होती हैं, அதாவது அன்றாட தியான ஒரு புத்தகம் இருக்கிறது. आज स्क्रिप्चर यूनियन के द्वारा छपाया जाता है. இன்னைக்கு ஸ்கிரிப்சர் யூனியன் காரங்க அதை அச்சடிக்கிறாங்க. और कई लोग इस प्रकार डिवोशनल्स को छपाते हैं. இப்படி அன்றாட தியானம் என்று சொல்லி अनेகர் அச்சடிக்கிறார்கள். लेकिन पहला डिवोशनल संसार में ऑसवर्ल्ड चेम्बर्स के द्वारा लिखा गया था. ஆனால் முதலாவது அந்த டிவோஷனல் புத்தகம் இருக்கிறதே அந்த தியான புத்தகம் ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் மூலமாக வெளியிடப்பட்டது. वो डिवोशनल अभी भी चलता है. அந்த
புத்தகம் இன்றைக்கும் சொல்லுகிறது. उसका नाम है My Utmost to the Highest. அதனுடைய பெயர் மை அட்மோஸ்ட் டு தி ஹையஸ்ட் என்பது. बहुत एक सुंदर डिवोशनल की किताब है जो 366 दिन के लिए लिखा गया है. அது 366 நாட்களுக்கு என்று சொல்லி தியானம் எழுதப்பட்ட அந்த அருமையான புத்தகம். ये ऑस्वाल्ड चेम्बर्स परमेश्वर के भय के बारे में एक बात को कहते हैं. ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் தேவ பயத்தை குறித்து ஒன்றை எழுதுகிறார். The remarkable thing about God is that when you fear God, you fear nothing else. Whereas if you do not fear God, you fear everything else. परमेश्वर के बारे में उल्लेखनीय बात यह है कि जब आप परमेश्वर से डरते हैं तो आप किसी और चीज से नहीं डरते हैं, जबकि अगर आप परमेश्वर से नहीं डरते तो आप हर चीज से डरते हैं. கர்த்தரை பற்றிய குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது நீங்கள் வேறு எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். அதே சமயம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து அஞ்சுவீர்கள். इसका मतलब परमेश्वर के भय के बारे में एक सुंदर बात को ऑस्वाल्ड चेम्बर्स कह रहे हैं. தேவ பயத்தை குறித்து ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் அருமையான விஷயத்தை எழுதி இருக்கிறார். अगर मैं परमेश्वर का भय मानने का जीवन जीऊंगा நான் தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழுவேன் என்றால் और किसी भी बात के लिए मैं नहीं डरूंगा. வேற எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன். आप खुद इसको अपने जीवन में आप उसको अनुभव करके देखे होंगे. நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்த்திருக்கலாம். जब कुछ गलती कर लेते हैं, ஏதாவது தவறு செய்யும்போது हम लोगों से हम डरेंगे, நாம் நண்பர்களை பார்த்து பயப்படுவோம். हम अपने को छिपाने के लिए कोशिश करेंगे. நம்மை ஒழிக்க मुयற்சி எடுப்போம். ये कारण हमारे अंदर एक दोष का भावना के कारण हमारे अंदर एक डर और छिपाने की बातें आती हैं. குற்ற உணர்வு பயத்தை கொண்டு வருவதனாலே அந்த மறைகிற ஒளிகிற தன்மை வருகிறது. दूसरा ये भी होगा कि कोई किसी ने क्या मुझे देख लिया है. இரண்டாவது ஒரு உணர்வு, யாராவது என்னை பார்த்திருப்பாங்களோ. और मैं अपने लड़का में बच्चा में मैं उसको देखा हूं. நான் பையனா இருந்தபோது அதை கண்டிருக்கிறேன். यानी मेरे लड़का में मैंने उसको देखा है. என்னுடைய பையன் இருக்கிறானே, என்னுடைய சின்ன பையன், அவனை பார்த்திருக்கிறேன். जब भी वो छिपेगा या हमारे नजर में नहीं दिखाई पड़ेगा, என்னுடைய பையன் அவன் ஒளியும் போது எங்களுடைய பார்வையிலேயே அவன் தென்பட மாட்டான். तब जरूर मालूम होगा कि उसने कुछ किया है. அப்படி என்றால் ஏதோ ஒண்ணு செய்திருக்கான்னு சொல்லி நாங்க புரிஞ்சுடுவோம். हमारे जीवन में भी ये होता है. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. जब हम परमेश्वर का भय हमें नहीं होगा, தேவ பயம் இல்லாவிட்டால் सारे बातों से हम डरते रहेंगे. எல்லா காரியங்களையும் கண்டு பயப்படுவோம். लेकिन परमेश्वर का भय मानने का जीवन हमें रहेगा, ஆனா தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை இருக்கும் என்றால் किसी और चीज से हम नहीं डरेंगे. எந்த ஒரு மற்ற விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோம். ऑस्वाल्ड चेम्बर्स ना केवल इसके बारे में उन्होंने कहा, ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் இதை குறித்து சொன்னது மாத்திரமல்ல, अपने जीवन में परमेश्वर का भय मानने के लिए अपने को पूरी तौर से अर्पण किया. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிறதற்காக முழுவதுமாய் அர்ப்பணித்தார். उसके दो घटनाओं को मैं आपको दिखाने के लिए चाहूंगा. அவருடைய ரெண்டு சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். वे एक बाइबल ट्रेनिंग कॉलेज को वे चलाते थे. பைபிள் ட்ரைனிங் காலேஜ் அவர்கள் நடத்தி வந்தார்கள். 4 साल सिर्फ उन्होंने चलाया था. அவர்கள் நடத்தினது 4 ஆண்டுகள் மட்டுமே. और सब लोगों को जो भी आते थे उनको वे प्रशिक्षण देते थे. வருகிற எல்லாருக்கும் அந்த காலேஜ்ல கல்வி கொடுத்தாரு. और लगभग उन 4 साल में 106 लोगों को उन्होंने प्रशिक्षण दिया था. 4 ஆண்டுகளுக்குள்ளே 106 பேருக்கு பைபிள் படிப்பினை கொடுத்தார். और सबसे ज्यादा परमेश्वर के भय का जीवन के लिए उनको अगुवाई किया. எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் அவர் சொல்லிக் கொடுத்தது தேவனுடைய பயத்துக்கு நேராய் வழிநடத்துதல். परिणाम उनके बाइबल ट्रेनिंग कॉलेज के छात्रों के जीवन में हुआ. இதனுடைய விளைவு அந்த பைபிள் கல்லூரிக்கு படிக்க வந்த மாணவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. उन 106 में से 45 जन मिशनरी के रूप में विश्व भर में सेवा करने के लिए निकल पड़े. 106 பேர்ல 45 பேர் உலகம் முழுவதும் மிஷனரிகளாய் போனார்கள். ना केवल वे मिशनरी के रूप में गए, அவர்கள் மட்டும் போனது மாத்திரமல்ல, ऑस्वाल्ड चेम्बर्स अपने कॉलेज को छोड़ के वो भी अफ्रीका के इजिप्ट में मिशनरी के रूप में वो भी चला गया. ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் அவரும் அந்த கல்லூரியை விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு இடத்துக்கு அவர் அங்கே மிஷனரியாக போனார். और इजिप्ट का जो वर्तमान जो कैपिटल है कैरो में वहां वे सेवा करने लगे. அதாவது ஈஜிப்ட் என்ற இடத்துக்கு போனார். அந்த கைரோ என்று சொல்லி இப்பொழுது கேபிட்டல் இருக்கிறதே, அங்கே அவர் ஊழியத்துக்கு போனார்.
वहां वे YMCA के द्वारा एक चैपलन के द्वारा वहां सेवकाई कर रहे थे। அங்கே YMCA ஒரு சாப்ளின் மூலமாக இருந்து அவர் அங்க ஊழியம் செய்தார். ये पहला विश्व युद्ध की ये समय है இது முதலாம் உலக போரின் காலம். और इस कारण वहां इजिप्ट के खैरों में भी कहीं जो सैनिक जो है वहां पाए गए। இது நிமித்தம் அந்த ஈஜிப்டினுடைய கெய்ரோ பட்டணம் இருக்கிறதே அதிலேயும் अनेक ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். तो ये ऑस्वल्ड चेम्बर्स उन सैनिकों के बीच में सेवा कर रहे थे। ஆஸ்வல் சேம்பர்ஸ் அந்த ராணுவ வீரர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து வந்தார். YMCA वहां कुछ बातों को चला रहे थे। YMCA ने அந்த YMCA காரங்க அந்த அங்கே சில காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். लेकिन ऑस्वल्ड चेम्बर्स जब वहां गए ஆஸ்வல் சேம்பர்ஸ் அங்கே போனபோது दो बातों को देख करके ताज्जुब करने लगे। ரெண்டு காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். यहाँ तो परमेश्वर का भय का चिन्ह ही नहीं दिखाई पड़ रहा है। இங்க தேவ பயத்துக்கு இடமே இல்லாம இருக்கு. कारण क्या है? காரணம் என்ன? वो YMCA में आने के लिए उनका वहां के लोगों ने दो काम को किया था। அந்த YMCA க்கு வருவதற்காக அந்த ஜனங்கள் செய்த ஒரு காரியம், ये एक म्यूजिक कॉन्सर्ट चलाते थे। परमेश्वर के गीतों का नहीं, ऐसे दुनिया के संसारिक गीते चलाए जाते थे। மியூசிக் கான்சர்ட் நடத்தி வந்தாங்க. தேவ பக்திக்கு ஏற்ற பாடல்கள்ல உலக பக்திக்கு அடுத்த பாடல்களை பாடக்கூடிய மியூசிக் கான்சர்ட். दूसरा सिनेमा, रोज सिनेमा चलता था। இரண்டாவது தினந்தோறும் சினிமா அங்க போடப்படும். इसको देख करके ऑस्वल्ड चेम्बर्स अपने अंदर बहुत दुख हो गए। இவைகளை கண்டு ஆஸ்வால் சேம்பர்ஸ் உள்ளத்திலே துக்கமடைந்தார். उसको हटाने के लिए उन्होंने चाहा। அவைகளை நீக்கிவிட முயற்சி तो எடுத்தார். संस्था के लोगों ने कहा इसको हटा दीजिएगा, कोई भी सैनिक यहाँ हमारे भवन में नहीं आएंगे। அந்த ஸ்தாபனத்தார் சொன்னாங்க, இதை நீர் நீக்கிவிட்டால் இந்த ஸ்தாபனத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. लेकिन ऑस्वल्ड चेम्बर्स ने कहा ऐसे मैं सेवा करने के लिए मैं नहीं आया हूँ। அவர் சொன்னார், ஆஸ்வால் சேம்பர்ஸ், இல்லை இல்லை, நான் அப்படி ஊழியம் செய்ய வரவில்லை. तुरंत उन्होंने उस कॉन्सर्ट को और सिनेमा को उन्होंने बंद कर दिया। உடனே இந்த கான்செப்ட் சினிமாவை அவர் நிறுத்தி போட்டார். परमेश्वर के वचन के लिए उन्होंने प्राथमिकता दिया। தேவ வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தார். रोज सुबह में उन्होंने डिवोशन चलाया, தினந்தோறும் காலையில டிவோஷன் எடுத்தார். शाम के प्रार्थना चलाया। சாயந்திரத்துல ஜெப கூடுகை. संस्था के लोगों ने सोचा कोई भी सैनिक नहीं आएगा, पूरा खाली हो जाएगा। ஸ்தாபனத்தார் நினைத்தாங்க, யாரும் இங்க இருக்க மாட்டா, எல்லா போர் வீரனும் ஓடிடுவான். लेकिन उसके ठीक विपरीत बातें वहां पे होने लगी। ஆனா நடந்தது எதிர்மறையாக. पहले से ज्यादा सैनिक लोग प्रार्थना में जुटने लगे, आने लगे। முன்ன காட்டிலும் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில ராணுவ வீரர்கள் அங்கே இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். जिनका नैतिक जीवन गिरा हुआ था, अभी वे परमेश्वर को ढूंढने लगे। वे रो रो के परमेश्वर को ग्रहण करने लगे। ஒழுக்க கேடு அடைந்திருந்தாங்க, இப்போ வளர்ந்து தேவனை தேடி ஆண்டவருக்குள் வளர்ந்தார்கள். उस विश्व युद्ध के बीच में कई सैनिकों को उन्होंने प्रभु के पास ले आ सके। உலக மகா யுத்தத்தின் அந்த நாட்களிலே अनेகரை ஆண்டவருக்குள் அவர் கொண்டு வந்தார். 2 ही साल उन्होंने वहां सेवा किया। बीमारी के कारण वे वहां पे मर गए थे। அவர் வேலை செய்தது 2 ஆண்டுகளே, ஏனென்றால் வியாதி நிமித்தம் மரித்து போனார். लेकिन एक जबरदस्त एक प्रभाव को उन सैनिकों के अंदर उन्होंने छोड़ दिया। வலுவான கிரியையை அவரோ அந்த போர் வீரர்கள் மத்தியிலே விட்டு சென்றார். इसका मतलब परमेश्वर का भय मानने का जीवन क्या है? தேவனுக்கு பயப்படுகிற வாழ்வு என்றால் என்ன? व्यक्तिगत जीवन में उस परमेश्वर के भय के जीवन के लिए अपने को पूरी तौर से अर्पण कर देना। தேவனுக்கு பயப்படுகிற வாழ்வுக்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். और हमारे कार्य हो या हमारा सेवकाई हो, நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், हम परमेश्वर के भय के लिए प्राथमिकता देना। தேவ பயத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். और जैसे ऑस्वल्ड चेम्बर्स ने परमेश्वर के भय के विपरीत बातों को हटाया था, எப்படி ஆஸ்வால் சேம்பர்ஸ் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நீக்கினாரோ, आइए वैसे हम हमारे जीवन में जो बातें परमेश्वर के भय के विपरीत हैं, அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், उन सारे बातों को हटाने के लिए हम अपने को अर्पण करने पाए। அந்த எல்லா காரியங்களையும் நீக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். एक जेरी ब्रिजेस नामक एक सेवक इस प्रकार कहते हैं, ஒரு ஊழியர் ஜெரி பிரிட்ஜஸ் என்று சொல்லி இப்படியாக சொல்லுகிறார், जो व्यक्ति परमेश्वर का भय मानता है, எந்த மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறானோ, वो अपने जीवन के सारे बातों के द्वारा परमेश्वर को महिमा देने के लिए अपने को अर्पण करेगा। அவன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் மூலமாக தேவனுக்கு மகிமை செலுத்த வருவான். उनके
जीवन की जो भी गतिविधियां हैं, उनके जीवन में जो भी कार्य है, அவனுடைய வாழ்க்கையில எந்த பகுதி என்ன கிரியை என்ன வேலையா இருந்தாலும் वो परमेश्वर की महिमा को बढ़ाने के लिए ही सिर्फ रहेगा। அவன் தேவனுக்கு மகிமையை கூட்டுவதற்காகவே செய்வான்। आइए हम उस प्रकार के जीवन के लिए हम अपने को अर्पण करने पाए। நாம் அப்படிப்பட்ட வாழ்விற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? सिर्फ हम परमेश्वर के ऊपर विश्वास करने वाले नहीं, தேவன் மேலே விசுவாசம் மட்டும் வைக்கிறவர்களா அல்ல, और दिखाने के लिए एक कांपने का तरतराने के जीवन नहीं, நாம் வெறுமனே காண்பிப்பதற்காக நடுங்குகிறவர்களாக மாத்திரமல்ல, वास्तव में परमेश्वर के भय माने के जीवन को अपने क्रियाओं में दिखाने के लिए अर्पण करने पाए। உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையை நம்முடைய கிரியைகளிலே காண்பிப்போம்। आइए हम प्रार्थना करें। வாருங்கள் ஜெபிக்கலாம்।